அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இந்த ரீசனிங் சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 கணக்குகள் சொல்லிட்டு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 3வது வீடியோ. 51 முதல் 75 வரைக்கும் பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது பொருந்தாதுன்றது தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 6லேருந்து 11க்குள்ளே என்ன ஒற்றுமை அப்படின்னா 6 கூட 5 கூட்டினா 11. அடுத்தது 11லேருந்து 21க்கு என்ன ஒற்றுமை பாருங்கள் 10. அடுத்து 21 41 பார்த்தீங்கன்னா 20 கூட்டினா 21 கூட்டல் 20 41. அடுத்தது 41 + 40 81. அடுத்தது 81 + 80ன்னு வரும் இல்லையா? அதாவது 5 10 20 40 80 அப்போ 160 அப்படின்னு வரணும். சரியா? இப்போது 80 + 81 + 80 அப்படின்னு கூட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல 161 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது 171 தப்பாக இருக்குது. சரியா? அதனால் இந்த ஆப்ஷன் பி தான் இங்கே நமக்கு சரியாக கிடைக்கும். சரியா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த சீரீஸில் எது பொருந்தாது அப்படின்றத கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ 6க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறோம். ஓகேங்களா? 6க்கும் 11க்கும் வித்தியாசம் பார்த்தா 5. ஓகேங்களா? அடுத்தது 11க்கும் 21க்கும் வித்தியாசம் பார்த்தா 11லேருந்து 10 கூட்டினீங்க அப்படின்னா 21. அப்போ 5 × 2 10 ஆகுது. அடுத்து 21லேருந்து 41ன்றது 20. அப்போ 5 × 2 10 10 × 2 20 இல்லைங்களா? இப்போ 41 81ன்றது இங்கே 40 கூட்டினா கிடைக்கும். அப்போ 22 40. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 40 × 2 80ன்னு வரணும். இப்போ 81 80 கூட்டினா 161 வரணும். இங்கே 171 தவறாக இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் போனால் 52. கீழ்கண்ட கீழ்கண்ட 5 எண்களில் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகிறது எனில் அக்குழுவை சேராத எண் எது? ஓகேங்களா? இந்த நம்பர்ஸில் இங்கே இருக்கிற 5 நம்பர்ஸில் 4 மட்டும் ஒரு இனம், 1 மட்டும் தனி, அதாவது பொருந்தாத இணைன்றது தான் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 13 15 17 19 இருக்குது. எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இதில் 15 மட்டும் பகு எண். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்கள். ஓகேங்களா? பகா எண்ணா ஒன்றும் கிடையாது. பகு எண் அப்படின்றது இப்போ 15 எடுத்துட்டிங்க அப்படின்னா 15 1 வகுக்கும், 3 வகுக்கும், 5 வகுக்கும், 15 வகுக்கும். ஒரு எண்ணுக்கு 1ம் அதே எண்ணு மட்டும்தான் வகுத்தியாக இருக்குது அப்படின்னா அது பேர் பகா எண். உதாரணமாக 11 எடுத்துக்கோங்க. 11க்கு 1ம் 11 மட்டும்தான் வகுக்கும், வேறு எந்த எண்ணும் வகுக்காது. 13க்கும் அதே கதை தான், 1ம் 13 மட்டும்தான் வகுக்கும். இப்போ 17க்கும் அதே தான் வரும், 19க்கும் அதே தான் வரும். ஆனால் 15க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1ம் அதே எண்ணை தவிர்த்து 3 5 கூடுதலாக 2 வகுதிகள் இருக்கிறதால இது பகு எண். அப்போ இங்கே பொருந்தாத எண் அப்படின்னா இங்கே 15 தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேள்வி எண் 53. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடி. ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். 4 5 10 18 34 59 95. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 இருக்குது. 4லேருந்து 5, 5லேருந்து 10, தென் 18, அதன் பிறகு 34, அதன் பிறகு 59, அதன் பிறகு 95. இப்போது 4லேருந்து 5 வந்துருக்கு. அப்போது 4 கூட 1 கூட்டினா 5 வருங்களா? சரி, அப்படின்னு எழுதிப்போம். அடுத்து 5 இருக்குது. 5 2வது பிறகுனா கூட 10 வரும் இல்லையா? அடுத்தது பாருங்கள் 10 இருக்குது. 10 கூட திரும்ப அகைன் 2வது பிறகுனா 12 வராது. அப்போது இங்கே 1 இருக்குது. இப்போ இங்கே 2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா?
2 ஸ்கொயர் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் 5 + 4 = 9 அப்படின்னு வரணும். இது 1 ஸ்கொயர்னு வச்சுப்போம். சரியா? 1 ஸ்கொயர்னா 1 தான் வரப்போகுது இல்லையா? அப்போ இங்கே 10ன்னு இருக்கு இல்லையா? இங்கே 3 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா 10 + 9 19ன்னு வரும். இப்போ அடுத்தது பாருங்கள் 18 இருக்குது. ஆனால் இங்கே 18 தான் இருக்கு இல்லையா? இங்கே 19 இருக்குது. அடுத்தது 18 கூட 4 ஸ்கொயரை கூட்டுவோம். ரைட்டுங்களா? 18 + 4 4 16 அப்படின்னா கூட்டிங்க அப்படின்னா 34. அப்போ 34 கூட 5 ஸ்கொயர் அப்படின்னா 25ன்னு கிடைக்குமா? 34 கூட்டல் 25 = 59. அப்போது மற்ற எல்லாமே சீரிஸ் கரெக்டாக வருது, 59 கரெக்டாக வருது. ஆனால் 18 வர மட்டும் பார்த்தா 19ன்னு வருது இல்லையா? அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 18 தான் வந்து தவறான விடை. ஸோ கொஸ்டின் படி பார்த்தா நமக்கு ஆன்சர் 18. ஓகேங்களா? 4 இருக்குது. 4 கூட 1 ஸ்கொயர் கூட்டினா 5 கிடைக்கும். 5 இருக்குது. 5 கூட 2 ஸ்கொயர் கூட்டினோம் அப்படின்னா 9 வருது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 18 ஆன்சர் கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? 5 கூட 4 கூட்டினா 9 அப்படின்னு வரணும். பட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே 9 போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா? சப்போஸ் இங்கே 9 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குங்க, இங்கே 9 + 9 18 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு இந்த இடத்துல இந்த 5 + 4 = 9 அப்படின்னு வரணும். பட் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 + 4 இந்த இடத்துல வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 இங்கே தவறானது. அப்போ விடை பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேங்களா? கேள்வி எண் 54. ஓகேங்களா? இந்த வீடியோவில் 4வது கொஸ்டின், மொத்தத்தில் 54வது கொஸ்டின் போயிடலாம். 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? அதாவது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேர் அமைக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 8ஐ வந்து ஒரு நம்பராக வச்சு ஒரு பேர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஜோடிகள் அப்படின்னா 2 எண்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜோடிகள் அப்படின்னா பேர்னு அர்த்தம். பேர்னா 2 எண்ணு தான் வரணும் இல்லையா? இப்போது அப்படியே கூட கம்பேர் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு 8 5 எழுதிக்கலாமா? அடுத்தது 8 2 எழுதலாம். 85 82, அடுத்து 81, அடுத்து 87, அடுத்து 86. இப்போது 8ஐ முன்னணியில் வச்சு மற்ற நம்பர்ஸ்லாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோம். இப்போ 8ஐ பின்னாடி வச்சு அப்படியே மாற்றி எழுதுவோம். 85 58ன்னு எழுதுங்க, 82 28ன்னு எழுதுங்க, 81 18ன்னு எழுதுங்க, 87 78, 86 68. ஸோ 10 நம்பர் இருக்குது. அது இல்லாமல் 88 ஒரு டைம் எழுதலாம். ஓகேங்களா? ஏன் இங்கே வந்து 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 8 ஒரு டைம் மட்டும் தானே வரும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். பட் கொஸ்டின் அப்படி கிடையாது. 8ஐ ஒரு எண்ணாக மட்டும் கொண்ட அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணோம். ஒரே ஒரு முறை எப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எண்ணாக மட்டும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஒரே ஒரு முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இதுக்கு என்ன அர்த்தம்னா 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட அப்படின்னா குறைந்தது ஒரு எண்ணாகன்னு அர்த்தம். ஓகேங்களா? மினிமம் ஒரு 8 இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை 8 வேணால் இருக்கலாம். சரியா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது, ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தவங்க என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு தலைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தலை கிடைக்கணும். அப்போ 2 தலை கிடைக்கலாம், 3 தலை கிடைக்கலாம். அதே மாதிரி தான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? 8ஐ ஒரு எண்ணாகன்றப்ப மினிமம் ஒரு எண்ணெய் கிடைக்கணும், குறைந்தது ஒரு எண்ணெய் கிடைக்கணும், மேக்ஸிமம் எத்தனை 8 வேணால் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஜோடின்றப்ப 2 நம்பராக போடணும். அப்போ மொத்தம் பார்த்தா இங்கே ஒரு 5 நம்பர் இருக்காங்க, இங்கே ஒரு 5 நம்பர் இருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 11 ஜோடிகள் இங்கே இருக்காங்க. சரியா? அடுத்தது 55வது கேள்வி. கீழே உள்ள வரிசையில் தவறான எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 69 55 26 13. ஓகேங்களா? அடுத்தது 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் சேர்த்து எழுதிக்கலாம். 69, இது கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது 55, அடுத்தது 26, அடுத்தது 13, அடுத்தது 5. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 69ன்றப்போ இந்த நம்பரை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 6 × 9 அப்போது 54 ப்ளஸ் 1 கூட்டிங்க அப்படின்னா இந்த 55 கிடச்சிடும் இல்லையா? அடுத்தது 55 இருக்குது,
இப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கணும் அப்படின்னா 5 5 25 கூட்டல் 1 அப்போ 26 கிடைக்கும். ரைட்டாக? அடுத்தது 26 2 பெருக்கல் 6 பிரித்தா 12 கூட்டல் 1 போட்டிங்க அப்படின்னா 13. அடுத்தது 13 1 பெருக்கல் 3 போட்டிங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? சாரி 1 பெருக்கல் 3 அப்படின்னா 3. 1 பெருக்கல் 3 3 3 கூட 1 கூட்டிங்க அப்படின்னா 4 தான் வரும். ஆனால் இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இதில் பொருந்தாத எண், தவறான எண் அப்படின்னா 5. ஓகேங்களா? கொடுத்த எண்ணை 69 6 பெருக்கல் 9 பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? 6 9 54 கூட்டல் 1 55. அடுத்து என்ன பண்ணுறோம்? 2வது நம்பர் 55. அந்த 55 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக பிரித்தா 5 பெருக்கல் 5ன்னு பிரிப்போம். 5 25 கூட்டல் 1 26ன்னு வரும். அடுத்தது 26 2 பெருக்கல் 6 பிரித்தா 12 ஒரு 1 கூட்டணும் அப்படின்னா 13. ஸோ அடுத்து 13 2ஆக பிரிக்கிறோம். 1 பெருக்கல் 3 அப்போ 1 3 3 கூட்டல் 1 கூட்டினா 4ன்னு வரணும். பட் நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு தவறான எண் 5. ஸோ நமக்கு விடை பார்த்திங்க அப்படின்னா 5. ஓகேங்களா? அடுத்தது 56வது கேள்வி. கீழே உள்ள வரிசையில் தவறான எண்ணை காண்க. ஓகேங்களா? சரி, முன்ன போட்ட சமயம் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்ன போட்டு அதே சமயம் டைப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 125 127 130 135 142 இந்த வரிசையில் தவறான எண் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 125 127க்கு வித்தியாசம். ஃபஸ்ட் எடுத்து எழுதிப்போம். 125 127 130 135 142 அப்புறம் 153 165 இருக்குது. சரியா? ஸோ 125 127க்கு வித்தியாசம் 2. ஓகேங்களா? 128 130க்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 3. 130 135க்கு வித்தியாசம் 5. 135 142க்கு வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 7. அடுத்து 142லேருந்து இந்த 153க்கு வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருது இல்லைங்களா? அடுத்து வந்து 153 165க்கு வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சாரி 142 153 11 தான் வித்தியாசம். 153 165 வித்தியாசம் பார்த்தா 12 வரும். ஓகேங்களா? பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். 2 3 5 7 11 13ன்னு வரணும். ஓகேங்களா? ஓகே, இதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கடைசியில் வந்து இது வந்து ஒரு பகா எண் வரிசை இல்லையா? இந்த பகா எண் வரிசையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒரு பகு எண்ணை கூட்டிருக்காங்க இல்லையா? இங்கே 153 கூட 13 கூட்டணும் அப்படின்னா 166 வரணும் இல்லையா? 153 கூட்டல் 13 அப்படின்னா சாரி 166. ஆனால் இங்கே 165 தான் இருக்குது. சரியா? அப்போது இதுதான் இங்கே பொருந்தாத விடை. ஓகேங்களா? அடுத்தது 58வது கேள்வி. பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க. ஓகேங்களா? சாரி, ரொம்ப டேப்லெட் இருந்தாச்சு. ஓகே, பின்வரும் எண்கள் தொடர்வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க. ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னா 1 5 14 30 50 55 92 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்பர் சேர்த்து எழுதிப்போம். 1 5 14 30 50 55 91. இப்போ 1 இருக்குது. 1லேருந்து 5 1 + 2 ஸ்கொயர். அப்போது 1 கூட்டல் 4 = 5. ஸோ நம்பர் சரி இல்லையா? அப்போ 5னா 5 கூட்டல் 2 ஸ்கொயருக்கு அப்புறம் 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போது 5 கூட்டல் 3 ஸ்கொயர்னா 9. 5 9 14. அப்போ 14 ரைட்டு. இப்போ 14 கூட்டல் 4 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். 14 கூட்டல் 4 4 16. அப்போ 14 16 கூட்டினா 30ன்னு வரணும். ஸோ 30 ரைட்டு. 30 கூட்டல் 5 ஸ்கொயர். அப்போது 30 கூட்டல் 25ன்னு வரணுமா? அப்போது 40 50 55ன்னு வரணும். ஆனால் இங்கே 55 இங்கே ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 50 உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? ஸோ இப்போ 55ன்றப்போ இங்கே நம்ம 6 ஸ்கொயரை கூட்டணுமா? அப்போது 55 கூட்டல் 6 6 36. அப்போ கூட்டினீங்க அப்படின்னா
5 6 11 மீதி 1 91 வரும் இல்லையா? 5 3 8 9 9 வரும். ஸோ இதில் தவறான இணை பார்த்தீங்கன்னா 50 வந்து தேவையில்லாமல் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 50 தான் எங்கே தவறான இணை. ஓகேங்களா? தவறான எண் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 59வது கேள்வி. கொடுக்கப்பட்ட ஒன்றில், ஓகேங்களா, மாற்றிக்கோங்க ஸ்பெல்லிங்க. கொடுக்கப்பட்ட ஒன்றில் தவறான எண் காண்க. ஓகேங்களா? ஸோ 190 166 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்பொழுது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுலாம் யோசிக்க வேணாம். அப்படியே இதை அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. 91 100 112 128 145 166 190. ஓகேங்களா? ஸோ இப்போது வித்தியாசம் 9. ஓகேங்களா? அடுத்தது இங்கே 100க்கும் 112க்கும் வித்தியாசம் 12. அதாவது 91 கூட்டல் 9 100, 100 கூட்டல் 12 112. அடுத்தது 112லேருந்து 128 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 112லேருந்து 128. ஓகேங்களா? 8 2 போச்சு அப்படின்னா 6, 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ 16. அடுத்தது 128 145ன்றப்போ பாருங்கள் கூட்டினிங்க அப்படின்னா, ஓகேங்களா, 5 8. ஓகேங்களா? 15 8 போச்சு அப்படின்னா 7, 3ல் 1 போச்சுன்னா 2. ஓகேங்களா? அடுத்தது 145 166ன்றப்போ 55 65 66 21 வரும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது இதில் சீரீஸில் பாருங்களேன், 9லேருந்து 12 3 கூடி இருக்கும். 12லேருந்து 3 கூட்டினா 15 தான் வரணும். இங்கே 16ன்னு இருக்குது. அடுத்தது 15லேருந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா வந்துட்டு வித்தியாசம் தான். ஓகேங்களா? ஸோ வித்தியாசம் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 166க்கும் 190க்கும் 24 வித்தியாசம் இல்லையா? ஸோ 24 21 17 அப்படியே லைனாக பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 18 தான் வித்தியாசம் வரணும். இங்கே 18 வந்தது அப்படின்னா இங்கே கரெக்டாக 15 வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த மிஸ்டேக் வர்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 127. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12லேருந்து 3 15 கூட்டணும் அப்படின்னா 112 + 15 அப்படின்னு கூட்டணும் அப்படின்னா 7, அதாவது 127 வந்திருக்கும். இந்த இடம் 128 வந்திருக்கு. பட் 127 வர்றப்போ நெக்ஸ்ட்டு இது கூட 127 கூட இந்த 18 கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 7 8 15 மீதி 1 145. அதுக்கப்புறம் சீரீஸ் கரெக்டாக போயிருக்கும். அப்போ இதை 127 பதிலாக 128 வந்திருக்கு. அப்போது இங்கே 128 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 60வது கொஸ்டின். ரெண்டு பை 3 அப்படின்றது 8/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3/4 அப்படின்றது சாரி 8/9 இல்லை 8 பெருக்கல் 9 89 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சாரி 89 சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 பெருக்கல் 4 அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 81 64. ஓகேங்களா? அடுத்தது 4/3 அப்படின்றத 64 81 கொடுத்துருக்காங்க. இது அப்போ 1/2னா என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ என்னென்னா 2/3 அப்படின்றத அப்படியே மாற்றி 2/3 இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்காங்கன்னா 2/3 3/2 அப்படியே வைஸ் வர்ஸா 2க்கு 3 பவராகவும் 3க்கு 2 பவராகவும் எழுதியிருக்காங்க. அப்போது 2/3 அப்படின்னா 2 4 4 8 வருமா? 3/2ன்றப்போ 3 3 9. அப்போ 89 கிடச்சிருக்குங்களா? அடுத்தது 3/4ன்றத அப்படியே மாற்றி எழுதுங்க. 3 4 ஃபஸ்ட்டுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே அடுக்கு மாற்றி போடுங்க. 3க்கு 4 அடுக்காகவும் 4க்கு 3 அடுக்காகவும் போடுங்க. இப்போ பாருங்கள் 3/4 அப்படின்னா 3 வந்து 4 முறை பெருக்கணும் இல்லையா? 3 3 3 3 9 3 3 9 9 9 நமக்கு 81 கிடைக்கும். அப்போது 81 4 பெருக்கல் 3 4 கியூப் பண்ணிக்க போயின்னா 4 4 16 16 4 64. அப்போ 81 64 கிடைச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி 4/3 அப்படின்றத ஃபஸ்ட்டு 43 எழுதிக்கோங்க. 4க்கு 3 அடுக்காகவும் 3க்கு 4 அடுக்காகவும் போடுங்க. 4 கியூப்ன்றப்ப 64 வரும் இல்லையா? 3/4ன்றப்ப 81 வரும். அப்போது 1/2 நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 2 எழுதிக்கிறோம்.
1க்கு பவர் 2ஆகவும் 2க்கு பவர் 1ஆக போடுங்க. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 2 பவர் 1 அப்படின்னா 2 தான் வேல்யூ. அப்போ 12 தான் நமக்கு இங்கே விடையாக வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடரில் தவறான எண், ஓகேங்களா, பின்வரும் தொடரில் தவறான எண்ணை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண் வராது. பின்வரும் தொடரில் தவறான தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. 10, 14, 28, 32, 64 அப்படின்னு போயிருக்கு. இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெகுலர் சீக்வன்ஸ் சம் தான். ஓகேங்களா? இதில் எதுவும் சரி புதுசாக எதுவும் மாற்ற தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 10, 14, 28, 32, 64, 68, 132. சரியா? ஸோ 10லேருந்து 4 கூட்டினா 14, 14லேருந்து 2 போட்டால் 20 பெருக்கல் 2 போட்டால் 28, திரும்ப 28 கூட்ட 4 32, 32 பெருக்கல் 2 அப்படின்னா 32 பெருக்கல் 2 64, 64 கூட திரும்ப கூட்டல் 4 கூட்டிங்கன்னா 68, 68 பெருக்கல் 2 இல்லையே இந்த இடத்துல 68 பெருக்கல் 2 அப்படின்னா 8 2 16, மீதி 1, 6 2 12, 3 136 வரணும். பட் இங்கே 132 இருக்குது. ஸோ இணை பார்த்தா தவறு. அதாவது கூட்டல் 4 அதுக்கப்புறம் பெருக்கல் 2 அகைன் கூட்டல் 4 பெருக்கல் 2 சீரீஸ் போயிருக்கு. அதில் கடைசி நம்பர் வந்து 68 பெருக்கல் 2 போடும்போது 136 கிடைக்கணும். ஆனால் அவங்க 132 தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வரிசையில் தவறான எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரிசை பார்த்துலாம். 5, 11, 23, 47, 96, 191 லைனாக போயிருக்கு இல்லையா? ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சீரீஸ் எடுத்து எழுதிக்கலாம். 5, 11, 23, 47, 96, 191, 383. சரியா? ஸோ 5லேருந்து 6 இல்லையா? 5 கூட்டல் 6 கூட்டினா 11, 11 கூட 12 கூட்டினா 23, 23 47னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 3ல் 7 3 போச்சுன்னா 4, 24. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்குது? 6, 12, 24. அப்போ அடுத்தது நமக்கு 48 கிடைக்குமா? டபுள் ஆகிட்டே போயிருக்கு. 6 பெருக்கல் 2 12, 12 பெருக்கல் 2 24, 24 பெருக்கல் 2 48. அப்போ 48 பெருக்கல் 2 96ன்னு வரணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 47 48 கூட்டம் 96 கிடச்சி போச்சு. அடுத்து 96 96 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 191 இருக்குது. ஓகேங்களா? 96 96 கூட்டி பாருங்கள். என்ன வந்து பாருங்கள். 6 6 12, மீதி 1, 9 9 18, 19 ஆச்சா? அப்போ நமக்கு 192 கிடைக்கணும். இங்கே நமக்கு கிடைச்சது 191 கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இங்கே விடை பார்த்திங்க அப்படின்னா வந்து 191. ஓகேங்களா? 191 தான் நமக்கு இங்கே சரி. 47 இருங்க. 23 47, 47 கூட 48 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கணும்? 7 8 15. ஓகேங்களா? இங்கே 4 4 8 9 95. சாரிப்பா, இங்கே 95 வரணும். இது இல்லை, இங்கே 96 இங்கே 95 வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 96ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இங்கேயே தவறாக இருக்குது. அதாவது 5க்கு அப்புறம் 11, 23, 47, 96ன்னு இருக்குது. சரியா? இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணுறோம். நம்ம அடுத்த ஸ்டெப்பே இந்த இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ 5 கூட 6 கூட்டினீங்க அப்படின்னா 11. அப்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட் நமக்கு 6 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 6, அடுத்து 12, அடுத்து 24, அடுத்து 48ன்னு வரணும் இல்லையா? ஸோ 5 கூட்டல் 6 11 சரியாக இருக்குது. அடுத்தது 11 கூட்டல் 12 23 சரியாக இருக்குது. 23 கூட்டல் 24 47 சரியாக இருக்குது. 47 கூட்டல் 48ன்றப்ப 7 8 15 மீதி 1, 4 4 8 1 9 95 தான் வரணும். பட் இங்கே 96 இருக்குது. சரியா? ஸோ இங்கே 96 வரக்கூடாது. அப்போ அதுதான் விடை. ஓகேங்களா? அடுத்து 63வது கேள்வி போயிடலாம். தொடரில் தனித்து தெரியும் எண்ணை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் பொறுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8 வரணும் இல்லையா? பட் இங்கே 2 4 6 8 வரணும்.
ஆனால் கொஷினில் இங்கே 9 அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இங்கே இதுதான் விடை. ஓகேங்களா? இந்த சம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீரிஸ் எடுத்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் போகும். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சருக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுக்கும்போது இந்த 9 தான் வந்து தவறானது. ஸோ இதை தான் நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரிஸில் இதில் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நம்பர் வந்துச்சு, அந்த நம்பர் போட்டால் இன்னும் குழப்பம். ஸோ சிம்பிளாக இந்த மெத்தடில் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வரிசையில் பொருந்தாத எண்ணை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்பர்ஸ் பாருங்கள், 3, 5, 7, 12 இருக்குது இல்லைங்களா? அடுத்து 17 இருக்குது, 19 இருக்குது. இது பார்த்தா ஒரு பகா எண் வரிசை. பகா எண்ணை முன்னவே சொல்லிருப்போம், ஒரு எண்ணுக்கு ஒரே எண்ணும் ஒன்று மட்டும்தான் வந்து வகுத்திகளாக இருக்குன்னு சொல்லிருப்போம். இப்போ இதில் 12 இருக்குது. 12 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 6 வகுக்கும், 12 வகுக்கும். அப்போ 1 அதே எண்ணை தவிர்த்து 4 காரணிகள் இருக்குது. சொல்லப்போனால் அதிக காரணிகள் கொண்டு, அதிக வகுதிகள் கொண்டு தான் 12 திக்கிறது இல்லையா? ஸோ அப்போ 12 மட்டும் இங்கே பகா எண். இப்போ 3க்கு 1, 3 மட்டும் தான் வகுக்க முடியும். 5 1, 5 மட்டும்தான் வகுக்கும். 7 1, 7 மட்டும்தான் வகுக்கும். 17, 19 அதே கான்செப்ட் தான். சரி, அப்போ இங்கே பகா எண் வரணும். பட் பகு எண்ணான 12 வந்ததால் நமக்கு இங்கே 12 விடையாக எடுத்திருக்கோம். சரியா? அடுத்த கேள்வி, 235 = 38, 452 = 45 அப்படின்னா 345 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், 235 இல்லையா? ஸோ 235 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 38 கிடைக்கும். சரியா? அடுத்தது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் கூட்டினீங்க அப்படின்னா 4 4 16, 5 25, 2 2 4. ஓகேங்களா? இதை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 45 கிடைக்கும். சரியா? அடுத்தது 3 4 5ன்றதை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ 3 3 9, 4 4 16, 5 5 25. அப்போ கூட்டிங்கன்னா 16 9 25. அப்போ 25 25 50. அப்போ நமக்கு விடை ஆப்ஷன் டியில் 50ன்னு எழுத மறந்தாச்சு. விடை 50. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 65 என்பது பொருந்தாதது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1ன்றது 1 ஸ்கொயராகவும் சொல்லலாம், 1 கியூபாகவும் சொல்லலாம், 1/4ஆகவும் சொல்லலாம். 144 அப்படின்னா 12 ஸ்கொயர் வந்து 144. அடுத்தது 16ன்றது 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாங்களா? 25 நம்ம 5 ஸ்கொயராக கிளைம் பண்ணலாம். 49 7 ஸ்கொயரு. அடுத்தது 81ன்றது 9 ஸ்கொயரு. 121 11 ஸ்கொயர். 36 வந்து 6 ஸ்கொயர். 65 மட்டும் எதோடைய ஸ்கொயராக வராது. அப்போது இங்கே பொருந்தாதது நமக்கு இங்கே 65 தான். சரிங்களா? இது வந்து இந்த இதுக்கு நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டில் இந்த கொஸ்டின்ஸை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா 2 இருக்குது இல்லையா? அப்போது 1 கியூபு ப்ளஸ் 1 அப்படின்னு ஏறினா 2 கிடைக்கும் இல்லையா? அதாவது 1 கியூபை எத்தனை முறை நீங்கள் கியூப் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 2 கிடைக்க போகுது. அடுத்தது 2 கியூபு ப்ளஸ் 1. ஏன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நியர்லி பாருங்களேன். இப்போ 9 இருக்கு இல்லையா? 9ன்றது ஒன்றை கழிச்சா 8, 8ன்றது 2 கியூப் இல்லையா? அடுத்தது 3 கியூப் பார்த்தீங்கன்னா 27. இப்போ பாருங்கள், 2 கியூபோட வேல்யூ. ஓகேங்களா? 2 கியூபோட வேல்யூ 8 ப்ளஸ் 1 = 9. அடுத்தது 3 கியூபோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1 போட்டால் 27 ப்ளஸ் 1 28. அப்போது 4 கியூப் அப்படின்றப்போ 4 4 16, 14 4 64 ப்ளஸ் 1. அப்போது 65 கிடச்சிடும் இல்லையா? அப்போ 5 கியூப் அப்படின்றப்ப 5 கியூப் ப்ளஸ் 1ன்றப்போ 125 ப்ளஸ் 1 126. ஓகேங்களா? அப்போது 6 கியூப்ன்றப்ப 6 கியூப் ப்ளஸ் 1ன்றப்ப 216 இல்லையா? ப்ளஸ் 1. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கணுங்க, 217ன்னு கிடைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 216ன்னு தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு வர வேண்டிய விட 216. ஓகேங்களா? அதாவது அப்படியே லைனாக 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு அது கூட 1 கூட்டுறாங்க. இந்த சீரீஸே பாருங்களேன். அப்படியே 1 கழிச்சுக்கோங்க. 1
8 27 64 125 216 வரணும் இல்லையா? பட் இங்கே 217 வரணும், 16 வந்திருக்கு. ஸோ கியூப் ரூட்டை பேஸ் பண்ணி இந்த சொல்யூஷன் நமக்கு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 68வது கேள்வி போயிடலாம். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஏறக்குறைய ஒரு கியூப் ரூட் மாதிரி தான் வருது இல்லையா? ஸோ இதுவும் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கல் அந்த மாதிரி சம்மா தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 கூட 2 கூட்டி ப்ளஸ் 1 கூட்டுங்க. 1 + 2 1 × 2 வரும், ப்ளஸ் 1 கூட்டினா 3 வரும். அடுத்தது 3 கூட திரும்ப அகைன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 3 பெருக்குங்க. சரியா? 3 3 + 1 3 3 9 + 1 10ன்னு கிடைக்கும். திரும்ப அடுத்தது 10 இருக்கா? 10 கூட 2 பெருக்குங்க ப்ளஸ் 1. ஓகேங்களா? 2 20 20 கூட்டல் 1 21. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 21 கூட 3 பெருக்கணும். அதாவது 2 பெருக்கி 1 கூட்டுறோம், 3 பெருக்கி, அதாவது பெருக்கல் 2 + 1 பெருக்கல் 3 + 1 அகைன் பெருக்கல் 2 + 1 பெருக்கல் 3 + 1 இப்படி தான் போட்டு போயிட்டுருக்காங்க. சரியா? ஸோ 21 3 என்ன பாருங்கள் 63 வரும், ப்ளஸ் 1 கூடணும் அப்படின்னா 64 இல்லையா? அப்போ 64 பெருக்கல் 2 + 1 64 2 128 கூட்டல் 1 129. அடுத்தது நமக்கு 129 பெருக்கல் 3 கூட்டல் 1. ஓகேங்களா? 129 130ன்னு வச்சுக்கலாம். 13 3 39 அப்படின்னா 390 தான் வரும். பட் 3 குறைச்சோம் அப்படின்னா 387 இல்லையா? ஸோ 387 ப்ளஸ் 1 அப்படின்னா 388 வரணும். பட் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? 356 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் நமக்கு தவறான விடை. அதாவது ஆன்சர் நமக்கு 356. சரிங்களா? அடுத்தது 69வது கேள்வி போயிடலாம். பின்வரும் வரிசையில் பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எண் பார்த்தீங்க அப்படின்னா 4 9 19, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39 79 149 219 அப்படின்னு போயிருக்கு. சரியா? ஸோ இப்போது இந்த சீரீஸை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? 4 9 19 39 79 149 319. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா நம்பர்லையுமே கடைசியில் வந்து 9ல் முடியுது, ஃபஸ்ட்டு மட்டும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுதான் தவறான எண் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடித்து தப்பாயிடாதீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லாஜிக் தான். இப்போ 4லேருந்து 9 வந்திருக்கு, அப்போ 5 வித்தியாசம். 9லேருந்து 19 பார்த்தீங்கன்னா 10 வித்தியாசம் இல்லையா? 19லேருந்து 30 பார்த்தீங்கன்னா 20 வித்தியாசம். 39லேருந்து 79 பார்த்தா 40 வித்தியாசம் இல்லையா? அடுத்தது 80 வரணும் இல்லையா? அப்போது 5 10 20 40 80. அப்போ பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 போதா? அப்போ 80ன்றப்போ 79 கூட்டினா என்ன கிடைக்கும்? 79 கூட்டல் 80 கூட்டணும் அப்படின்னா 9 7 7 14 15 159 வரணுமா? பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 149 தான் போட்டிருக்காங்க. 159 வர வேண்டிய இடத்துல 149 இருக்குது. அப்போ நமக்கு 149 தான் விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 70வது கேள்வி போயிடலாம். 70வது கேள்வி பாருங்கள். 156 168 208 182 208 என்பதில் பொருந்தாத எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 156 168 182 208. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன் பாருங்கள். 8ல் 6 போச்சுன்னா 2, 6ல் 5 போச்சுன்னா 1, 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 12 8 போச்சு அப்படின்னா 12 8 போச்சுன்னா 4 வரும். ஓகேங்களா? 7ல் 6 போச்சுன்னா மீதி 1 வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 2 போச்சு அப்படின்னா 6. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 8 போச்சுன்னா 2, 26 இருக்குங்களா? 12 14 26 போகுது. இதுவே ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 26 இருக்கும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 12 14 கூட்டினா 26 வருமா? அப்போது 156 182 208 இதெல்லாம் பார்த்தா 26 26ன்னு கடைசி போகிற சீரியஸ். சம்மந்தமே எல்லாம் 168
குறுக்க வந்து 12 கூட்டி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ 168 தான் விடை. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? 156லேருந்து 26 கூட்டினா 182, 182லேருந்து 26 கூட்டினா 208. ஆனால் இந்த 168 வந்து சம்மந்தமே இல்லாமல் 156ல் 162 கழிச்சினாலும் வராது, 182 160 கழிச்சாலும் வரமாட்டார். அப்போது இந்த 168 தான் இங்கே பொருந்தாதவர். அப்போ அவர் தான் இங்கே நமக்கு ஆன்சராகவும் வருவார். 71வது கேள்வி. ஓகேங்களா, 1 125, 8 216, 1000 343, 729, 100. இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ 1 நம்ம என்ன சொல்லலாம், 1 ஸ்கொயராகவும் எழுதலாம், 1 கியூபாகவும் எழுதலாம், 1 பவர் என்னாலும் 1 தான் நமக்கு விடை. சரியா? அப்போது இங்கே பாருங்கள், 125 அப்படின்றது வந்து 25 ஸ்கொயரா? இப்போது சரி 5 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 போட்டுருவீங்க. இப்போ 15 ஸ்கொயர்ன்றப்போ இந்த 5க்கு 25 போட்டுக்கு போகிறோம். ரைட்டா? இந்த 1 இருக்கு இல்லையா, 1க்கு அடுத்து என்ன வரும், 2ஆ? அப்போ 1 பெருக்கல் 2 2. அப்போ 25 ஸ்கொயர்ன்றப்போ எப்பவும் போல் 5க்கு 25 போட்டுக்கிறீங்க. அடுத்து 2 இருக்குது. அப்போ 2க்கு அடுத்து எண் 3, 2யும் 3யும் பேருக்குன்னா 6. ஓகேங்களா? அடுத்து 35 இருக்குது, 25, 5க்கு 25 போட்டு போகிறோம். 3க்கு 3 4 12, 1225. அப்போ 45ன்றப்போ வழக்கம் போல் 5க்கு 25 போட்டுக்க போகிறோம். 4ன்றப்போ 4க்கு அடுத்த எண் 5, 4 5 20, 20 25. அப்போ 55ன்றப்போ 5க்கு 25 போட்டோம். இந்த 5க்கு 5 பெருக்கல் 6, 5க்கு அப்புறம் 6, 5 30, 30 25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்ஸ் இந்த 5 ஸ்கொயருக்கான சம் போடலாம். அடுத்தது பாருங்கள், 8ன்றது 2 கியூப் இல்லையா? 216ன்றது 6 கியூபு, 1000ன்றது என்னன்னா 10 கியூபு, 343 7. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வருவாரா? ஓகே, இப்போது இதில் 100 பாருங்களேன். இவர் தான் குரூப்பில் டூப்பு. எப்படின்னா 10 ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு 100 தான் வரும் இல்லையா? 10 கியூப்னா 1000 வரணும். பட் இவர் ஸ்கொயர், மற்ற எல்லாமே கியூப் ரூட்டு. அப்போ 100 தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஒரு எண், பொருந்தாத எண். ஓகேங்களா? 72வது கேள்வி போயிடலாம். 1/2. ஓகேங்களா? 1/2, 2/3, 3/4 என்ற தொடரில் 6வது உறுப்பை காண்க. அப்படியே கண்டினியூஸாக போட்டே போகும். ஓகேங்களா? அப்போ மேலே 1 2 3 என்ன வருதா? அப்போ 4 வரும், 5 வரும், 6 வரும். ரைட்டா? அப்போது இது முதல் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் 5ஆம் 6ஆம் உறுப்பு. அப்போ 6ஆம் உறுப்பு கண்டிப்பாக 6ன்னு ஸ்டார்ட் ஆகும். இங்கே யார் ஸ்டார்ட் ஆகிறார்? 6ன்னு இவர் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிறார். இல்லை, கீழே ஃபில் பண்ணலாம். 2 3 4 இருக்குது, 5 6 7. அப்போது 6/7. அப்போ 6/7 தான் இங்கே சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 73வது கேள்விக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1 6 15. அடுத்து பார்த்தீங்கன்னா 28 45 91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 1 2 3 4 5 6 7 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம், ஒற்றைப்படை என்ன எழுதிக்க போகிறோம். 1 3 5 7 9 11 13 எழுதிப்போம். சரியா? இப்போ 1 பெருக்கல் 1 1, 2 பெருக்கல் 3 6, 3 பெருக்கல் 5 15. இந்த சீரீஸில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் ஒற்றைப்படை எண்ணும், ஒரு பக்கம் ரெகுலரான எண் வரிசையை எழுதிக்கிறோம். அப்படி இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 போட்டு இந்த பக்கம் 2 4 6 8 10 12 14 இரட்டைப்படை வரிசையும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 2 4 8 3 6 18 4 8 32 5 10 50 சொல்லிட்டு இது ஒரு வரிசை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வரிசை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 1 வந்து போச்சு, ரெண்டாவது 6 6 வந்து போச்சு, மூன்றாவது 15க்கும் 15 வந்து போச்சு, அடுத்தது 4 7 28. ஸோ இந்த 28 வந்து போச்சு. அடுத்தது 5 9 45. ஸோ 45 வந்துட்டாங்க. அடுத்தது 6 11 66 வரணுமா, 7 13 91. அப்போது இங்கே 6 11 66 வரணும். அப்போ நமக்கு விடை இங்கே 66. ஓகேங்களா? 74வது கேள்வி. கீழ்காணும் தொடருக்கு பொருத்தமான எண்ணை தேர்வு செய்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வகுப்படும் விதிகள் படிச்சிருப்போம் இல்லையா? வகுப்படும் விதிகள் பார்த்துருப்போம். இப்போ 2 அப்படின்றப்போ என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு எண்ணுடைய கடைசி எண் வந்துட்டு
இரண்டாம் அதாவது இரட்டைப்படையாவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருக்குன்னு சொல்லிருப்போம் இல்லையா. 2 4 6 8 இருக்கலாம், 0 இருக்கலாம்னு சொல்லிருப்போம். இப்போ 3க்கான வகுப்படும் விதி அப்படின்னா மொத்த எண்ணுடைய கூடுதல் அதை 3ஆல் வகுக்கணும் இல்லையா. இப்போ பாருங்களேன், 4813. அப்போது 4 + 5 + 1 + 3 அப்படின்னு கூட்டிங்க அப்படின்னா 4 5 9 9 10 10 3 13 சரியா. இதை 3ஆல் வகுத்தா மீதி எதுன்னு ஏதுங்க, ஈவு சொல்ல மீதி 4 3 12 வருமா. அப்போ 4 3 12, மீதி வந்து 1 கிடைக்கும். அப்போது 1 இங்கே மீதியாக கிடைக்குது சரியா. அப்போது 1021 1 + 0 + 2 + 1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ கூட்டினா 1 2 3 3 4 4/3. இங்கேயும் மீதி 1 கிடைக்குமா. அடுத்தது 8725 8 + 7 + 2 + 5ன்னு எழுதுகிறோம். அப்போ 8 7 15 17 12 17 17 5 22. இப்போ 22 3 பண்ணோம் அப்படின்னா அகைன் இங்கேயும் மீதி 1 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ அடுத்தது எந்த ஆப்ஷனில் நமக்கு வகுக்கும்போது மீதி 1 கிடைக்கும் பார்ப்போம். வேறு வழியே இல்லை, ஒரு ஆப்ஷனாக எடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 9 + 8 + 6 + 8. அப்போ 9 8 8 8 19 17 17 ஒரு 6 23 23 8 31. அப்போ 31 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 10 3 30. இப்போ மீதி நமக்கு 1 விடை கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்லேயே விடை கிடச்சி போச்சு. அப்போ நம்ம அடுத்து போட தேவையில்லை ஓகேங்களா. கடைசி கேள்வி 75. விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 6 20 56 176 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமான கொஸ்டின் ஓகேங்களா. என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பகா எண் 3 5 7, அடுத்தது பகா எண் 11 வருமா. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா பெருக்கல் இங்கே 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 அதோடு விடாமல் பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 இப்போ எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1. இப்போ 2 பவர் 0 அப்படின்னா 1 தான் 1000 பவர் 0னாலும் 1 தான். அப்போ n பவர் 0 அப்படின்னு ஒரு லைன் கொடுத்தா அதோடைய வேல்யூ 1 ஓகேங்களா. அடுத்தது 2 இருக்குது. இப்போது பாருங்கள் 3 1 3 திரும்ப அகைன் 3 2 6ன்னு வரும் இல்லையா. அடுத்தது 5 2 பவர் 1 2 தான், திரும்ப 2 இருக்குது. 5 2 10 10 2 20 செகண்ட் நம்பர் வந்துருச்சா. அடுத்தது 7 பெருக்கல் 2 2 4 வரும் 2 வருமா ஓகேங்களா. 4 28 28 2 56. அடுத்து 11 2 பவர் 3 அப்படின்னா 8 வரும். 2 பவர் 3க்கு 8. அப்போ பாருங்கள் 11 8 88 88 2 8 2 16 மீதி 1 8 16 1 176 176 வந்து போச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 13 வருமா. ஸோ 13 வச்சு நம்ம என்ன பண்ணி ஆகணும், 13 வச்சுட்டு பெருக்கல் 2 பவர் 4 × 2. ஸோ 13 அப்படியே இருக்கும் போது 2 பவர் 4னா 2 4 முறை பெருக்கணும் இல்லையா. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 8 8 16 13 பெருக்கல் 16 பெருக்கல் 2ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 13 பெருக்கல் 16 போட்டு சொல்லுங்க பார்ப்போம். 13 பெருக்கல் 16 13 பெருக்கல் 16 அப்படின்னா 3 6 18 மீதி 1 1 6 1 7 3 1 3 1 1 1 ஓகேங்களா. 8 7 3 10 மீதி 108 வருதா. தப்பு பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். 13 பெருக்கல் 16 இல்லை இப்படி போட்டுக்கலாம். இப்படி போடலாம் அப்படின்னா வந்துட்டு 16 13 10 + 1 பிரிச்சுக்கலாம் சரியா. 16 டைம் போட்டால் 10 டைம் போட்டால் 160 3 16 48 இல்லையா. ஸோ 8 6 10 மீதி 1 208 இல்லையா. ஸோ 208 திரும்ப இங்கே 2 மீதி இருக்குது. 208 பெருக்கல் 2 அப்படின்னா 8 2 16 மீதி 1 2 2 4 ஓகேங்களா. 416 அப்படின்னு நமக்கு விடையாக கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே விடை 416 ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸை கூடிய சீக்கிரம் போடுறேன் ஓகேங்களா. முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கீழே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.